அதாவது இந்த கோமாளி வர்ஷினி வந்து சொல்லுச்சுடா, நான் உள்ளே போய் சௌந்தர்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்லாம் சொல்லிட்டு இருந்துச்சுல. ஆனால் உள்ளே போய் வந்து சுனிதாட்டா கேவலப்பட்டிருக்குது. வர்ஷினி நீ ஒரு காளி தீமா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளியே நடந்த சில விஷயங்கள்லாம் சொல்லி சுனிதா வந்து வர்ஷினியை காரி துப்பி இருக்குது. அதை பார்த்து நம்ம தலை வந்து சிரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வர்ஷினி வந்து ஷோவே பார்க்கலையாங்க. ஐயோ இதெல்லாம் எதுக்கு தான் இருக்குதுன்னு தெரில. இதெல்லாம் பிக் பாஸ் ஷோவுக்கு எதுக்கு தான் போகுதுன்னு தெரில. இந்த முத்துக்குமரன் செம்புகள் போடுற போஸ்ட்டுகளுக்கு லைக்கு ரீட்வீட் ஒன்று பண்ணிட்டு அவனுக்கு நிறைய ஆதரவாளர் இருப்பாங்க. நம்ம வந்து அவனுடைய ஃபேவரட் வந்து அவன் சொல்லிட்டோம்னா அவங்க ஆளுங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக சீப்பாக ஒரு வேலையை பார்த்துட்டு இந்த வர்ஷினி அப்படிங்கிற ஒரு அம்மா. சரி இந்த கான்வர்சேஷனை வந்து பார்த்துடலாம். சுனிதா வந்து சொல்கிறாங்க, ஒயிர்காலில் வரும்போதே நீ வந்து கோப்பர் பண்ணிட்டு வந்திருந்தா அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து வீட்டில் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வர்ஷினியை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வர்ஷினி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒத்துக்கிறீங்களா எனக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறீங்களா? அப்போ காலேஜ் தீமா இருக்குன்னு என்ன சொன்னீங்களே அதை வந்து வாபஸ் வாங்குறீங்களா? என்னை காலேஜ் மார்க்குன்னு சொன்னீங்களே வாபஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்து சுனிதா சொல்கிறாங்க, ஆமாம் நீ வெளியே பண்ண விஷயந்தான் எனக்கு வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அருண் பக்கத்தில் என்னது காலி தீமா இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ரயான் சொல்கிறான், மண்டையில் ஒன்றும் இல்லாதவங்க தான் காலி தீமா இருக்கு. உடனே வர்ஷினி வந்து ஆமாம் இந்த ஒரு கேள்விக்கு வந்து சொன்னாங்க எனக்கு வந்து என்னை காலி தீமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காலேஜ் மார்க் என்ன வெளியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டோடனே அதுக்கு வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபேமிலி ரவுண்டு உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி இவங்க யாருக்காவது முரண்பாடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதில் எல்லாம் சொன்ன மாதிரி எங்கள் அம்மாட்ட வெளியே நானே கேட்டேன். இவங்க அம்மாட்ட இந்த வர்ஷினியே வந்து எம்மா உனக்கு யார் மேலாவது முரண்பாடு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து சுனிதா மேலே தான் முரண்பாடு இருக்குது. உன்னைய பார்த்து காலி தி மார்க் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க. அது வந்து ஓவர் போர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வர்ஷினி சொல்லுச்சு. அதுக்கு வந்து சுனிதா கேட்குது, அது வந்து உனக்கு ஓவர் போர்டாக தெரியுதா அப்படி சொல்லிவிட்டு பசங்களுக்குன்னா லெட்ஸ் கோ, பொண்ணுங்களுக்குன்னா லெட் கோவா? பசங்கன்னா வரணும், பொண்ணுங்கன்னா போகணுமா? அப்போ நான் சொன்னது கரெக்டு தான். நான் சொன்னது கரெக்டு தான். நீ வந்து என்னது காலேஜ் வார்த்தை அப்படின்னு சொல்லி காரி துப்புது. அப்புறம் திருப்பி சுனிதாவே அது எப்போயுமே பேசிட்டே இருக்க முடியாது நிற்காம. சுனிதாட்ட வாயை கொடுத்துட்டு வர்ஷினியாலெல்லாம் பேசியெல்லாம் சரி கட்ட முடியாது. அதுக்கு சுனிதா சொல்லுது, ஆமாம் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே நடந்தது வந்து வெளியே போய் பேசுகிறீங்கல்ல அதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது. அது எப்போயோ நடந்து முடிச்சது அதெல்லாம் எடுத்து இன்ன வரையும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொல்லிட்டு உடனே அது சொல்லுது, எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அதான் சொன்னாங்க. வாடு நீ ஒரு காலேஜ் மார்க்கு தான் அப்படின்னு சொல்லி